ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டேனாலே மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தான். எங்கள் வீட்லேயும் அதே தாங்க, நான்வெஜ் தாங்க. அதுவும் மோஸ்ட்லி சண்டேனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கட் ஆயிரும். ஏன்னா எல்லாருமே லேட்டாக எழுந்திருப்போம். இப்போ சொல்ல வேணாம், பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. இப்போ டெய்லி எல்லாருமே லேட்டு தான். ஆனால் சண்டேன்றப்போ இன்னும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மித்த நாள் கூட என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்குன்னு அவங்களுக்காகவே நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். சண்டே வந்து அவங்களுக்கும் லீவு. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். இப்போ பசங்களுக்கு வந்து லீவ் விட்டுருக்கனால பசங்க வந்து எப்பயுமே லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. அதனால மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து ஸ்கூல் இருக்கிறப்போ சரி, ஸ்கூல் இல்லாதப்பவும் சரி, சண்டே வந்து புட்டு இல்லைன்னா அப்பம், டீ அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரேக் டைம் 12 மணி 11:30 மணி அந்த டயத்துக்கு வந்து டீ போட மாட்டேன். டீயை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக மட்டன் சூப், அதாவது மட்டன் எலும்பு சூப் போட்டு பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அதான் நாங்கள் குடிப்போம். இன்றைக்கி அதே மாதிரி தான் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் என் பசங்களுக்கு வந்து பிரியாணி பிடிக்கும். ஆனால் அந்த பிரியாணியில் வந்து மட்டன் அல்லது சிக்கன் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதில் இருக்கிற பீஸ் மட்டும் எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அதை அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து மட்டன் போடாமல் பிளெயின் பிரியாணி தான் செஞ்சது இன்றைக்கி. எங்கள் வீட்டில் 3 பசங்களும் சேம் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதில் ஒரு பீஸ் வந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதே பிரியாணியில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்தா அதில் இருக்கிற மஷ்ரூம் தேடி தேடி சாப்பிடுவாங்க. பட் இந்த சிக்கன் மட்டன் இருந்தால் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் பிளெயின் பிரியாணி தான் செஞ்சது. மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி, காளான் போட்டால் காளான் பிரியாணி, பன்னீர் போட்டால் பன்னீர் பிரியாணி, சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி. ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சது. இப்போ வந்து நான் அந்த மசாலா பொருட்கள், வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கி முடிஞ்சிருச்சு. எல்லாமே வதங்கி முடிஞ்ச பிறகு நான் மட்டன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த தண்ணியை தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த டம்ளர் அளவுக்கு தான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஆனால் 3 டம்ளர் தண்ணி வந்து இதில் இல்லை. கரெக்டாக வந்து இந்த மட்டன் தண்ணி வந்து 2.25 டம்ளர் தான் இருந்துச்சு. ஸோ இது கூட வந்து 3/4 டம்ளர் நார்மல் வாட்டர் ஊற்றியாச்சு. ஸோ 2.25 டம்ளர் மட்டன் தண்ணி, 3/4 டம்ளர் நார்மல் தண்ணியை ஊற்றி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி கூகுளில் ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஆனால் இது உண்மையா இல்லை உருட்டான்னு தெரியலை. பொதுவாகவே வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும், நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, வாய் விட்டு சிரித்தா உயிர் போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அட பாவிகளா, சிரிச்சா கூட உயிர் போகும்னு போட்டிருக்காங்களே. இனிமேல் நம்ம சிரிக்கிறத கம்மி பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. இனிமேல் வந்து டிவியில் எந்த காமெடி போட்டாலும் நான் சிரிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டேங்க. ஆமாம், இந்த மாதிரிலாம் நியூஸ் பார்க்கும்போது எப்படி ஒரு மனுஷனுக்கு சிரிக்க தோணும்? அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இது பில்டப்பா பீலாவான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தது உங்ககிட்ட சொன்னேன். இப்போ நான் என்ன ஊற்று பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். ஆயிடுச்சு. அதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலையை தூவி விட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி இல்லை, மட்டன் தண்ணி ஊற்றி செஞ்ச பிளெயின் பிரியாணி. அதுக்கு நடுவில் அழகான வெள்ளையான ஒரு முட்டையை வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மட்டன் கிரேவி, சுட சுட சூடான பிரியாணி சாப்பிட்டுட்டு அது கூட லெமன் ஜூஸோ இல்லது ஐஸ்கிரீமோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை, வெறும் லெமன் மட்டும்தான் இருக்குது. வேணும்னா சாப்பிட்டு முடிச்ச பிறகு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிக்க வேண்டியதான். ஆனால் என்ன, ஒன்று தான், இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்றத விட யாராவது செஞ்சு கொடுத்து நம்ம சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். பட் வேறு வழி இல்லை, நான் தான் செய்யணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இதுதான். வாங்க சாப்பிடலாம்.